மகர ராசி என்பர்களுக்கு ஏழரை சனி விடுதலையானது ரொம்ப 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 நல்ல விஷயம். ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி ராசியிலே இருந்தார், அப்போ ஆட்சி பலம். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தார், அப்போ ஆட்சியோடு சேர்ந்து மூலத்திரிகோண பலத்தையும் அடைந்தார், அதாவது கூடுதலான பலத்தை அடைந்தார். அப்போல்லாம் உங்களுக்கு அவரால் பலனை தர முடியல. அப்போ நம்முடைய குழந்தைக்கு நம்மளால் எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு தாய் தந்தை ஏக்கத்தில் இருந்தால் அவங்களுக்கு செய்யக்கூடிய காலம் வந்தால் எப்படி செய்வாங்க, எவ்வளோ செய்வாங்க. அப்படியாக சனி பகவான் 3ஆம் இடத்திற்கு போயிட்டு உங்களுக்கு வாரி வாரி கொடுக்க போகிறார். ஒரு வள்ளல் போல் அவர் உங்களுக்கு தெரிய போகிறார். அதி அற்புதமான பலனை அவர் உங்களுக்கு ஏற்படுத்துவார். இப்போ இது சனி தரக்கூடிய பலன். ஏனைய கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதை பார்க்கும்போது குருன்னு சொல்லக்கூடிய அந்த சனிக்கு வீடு கொடுத்த ஒரு கிரகம் அவர் 6ஆம் இடத்துல போயிட்டு மறைகிறார். ராகு கேதுக்கள் அடுத்த மாதத்தில் 3ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்திற்கு ராகுவும் 9ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு கேதுவும் வரப்போகிறார்கள். இந்த 3மே உங்களுக்கு சாதகமாக இல்லை. சாதகமாக இல்லை அப்படின்னு சொன்னால் பணம் வராது, நம்ம ப்ரமோஷன் வராது, சொத்து வாங்க முடியாது, இந்த பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல. இதை தாண்டி இருக்கிறதும் போகிற அளவுக்கான பிரச்சனை. அப்போ சனி நல்லது செய்யுமா, இந்த கிரகங்கள் கெடுதல் செய்யுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கணும். எப்படி இருக்க முடியும்னு கேட்கும்போது, இப்போ ஒரு ராசின்னு சொன்னால் அந்த ராசிக்கு ஒரு சின்னம் இருக்கும். மேஷம்னு சொன்னால் 6 தான், சிம்மம்னா சிங்கம் தான். ஆனால் மகரத்துக்கு அப்படி கிடையாது. மகரத்து சின்னம்னு சொல்லும்போது மான் சொல்லலாம், மீன் சொல்லலாம், சுறான்னு சொல்லலாம், முதலைன்னு சொல்லலாம், அந்த யானையுடைய ட்ரங்க் அப்படின்னு சொல்லலாம், அப்படி குதிரையுடைய வால்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் சேர்ந்து தான் அந்த மகரத்தில் இருக்கும். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் நீங்கள் ஒவ்வொரு மாதிரியாக சிந்திக்கணும், ஒவ்வொரு மாதிரியாக செயல்படணும். ஒரு திரைப்படத்தில் ஒரு காவல் அதிகாரி சொல்லுவார், நான் சிங்க முகத்தை காமிக்கணுமா பெருமாள் முகத்தை காமிக்கணுமான்றது நீ முடிவு பண்ண சொல்லுவார். அதுபோல் இந்த ஆண்டில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் ஜெயிக்கலாம், வெற்றி பெறலாம். அந்த 8ல் இருக்கக்கூடிய கேது உங்களை கெடுக்காமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கணும். மாயைக்குள்ளே சென்று மாற்றிக்கொள்ளக்கூடாது. சனின்னு சொல்லக்கூடியவர் நல்ல பலனை தராருன்னு சொன்னால் தியாகம் பண்ணணும், கடுமையாக உழைக்கணும், அப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த ஆண்டில் உங்களுக்கான வழிபாடு என்னன்னு கேட்டால், முடிஞ்ச அளவிற்கு சனிக்கிழமை அன்னைக்கு கோயிலுக்கு போயிடுங்க. முடிஞ்சா விரதம், இல்லைன்னா ஒரு பொழுது, இல்லைன்னா மௌன விரதம். அது நாள் முழுக்க முடியலன்னா குறிப்பிட்ட நேரம் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நேரத்தில் மௌன விரதம் இருங்க. இந்த ஆண்டு பலாபலன் கிடைக்கும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.